வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 குரூப் 4 வருமா, எப்போ வரும், எவ்வளோ வேக்கன்சி வரும், படிக்கலாமா, இப்போலேருந்தே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக குரூப் 4 தான் வரும். சரிங்களா? அதுக்கான ரீசன்னு நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போது குரூப் 4க்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்துருச்சு, சிவி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜனவரி இல்லை பிப்ரவரியில் கண்டிப்பாக கவுன்சிலிங் நடந்துடும். ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் எல்லாமே நடந்துடும். எனக்கு தெரிஞ்சு மார்ச் இல்லை ஏப்ரலில் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக ஏப்ரல் இல்லை மேலே வந்து எலெக்ஷன் வந்துடும். அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க ஒரு மாதம் ஒரு வேக்கன்சி வந்து காமிச்சா தான் நாங்கள் இத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸு. சரிங்களா? ப்ளஸ் வேக்கன்சி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். 2025 மேலே மட்டும் மொத்தம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 8500 வேக்கன்சிக்கு 8500 பேர் ரிலீவ் ஆகியிருக்காங்க. 8500 வேக்கன்சி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் மட்டும் குரூப் 4க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4500 வேக்கன்சியும், குரூப் 2 2Aக்கு 4000 வேக்கன்சியும், குரூப் 1க்கு சரிங்களா நியர்லி 250 வேக்கன்சியும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. ப்ளஸ் இந்த டிசம்பர் மாதம் ரிலீவ் ஆகிறவங்க, ப்ளஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு எக்ஸ்டென்ஷனில் இருப்பாங்கள்ல, அதில் ரிலீவ் ஆகிறவங்க டீட்டெயிலு எல்லாமே இப்போ கேட்டிருக்காங்க. அது டிசம்பர் மாதம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கவங்க ரிலீவ் ஆனதுக்கப்புறமா தான் வரும். சரிங்களா? போன மே மாதம் இருந்த குரூப் 4 வேக்கன்சியே 4000 ப்ளஸ் இப்போ எப்படி பார்த்தாலும் 3000 வந்ததுன்னா கூட ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு 5000லேருந்து 6000 வேக்கன்சி கிரியேட் ஆகும். கூடவே இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க ஜேஏ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் வந்து குரூப் 4லேயே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுதே ஒரு 20 to 22 யூனிவர்சிட்டி இருக்குது. சரிங்களா? யூனிவர்சிட்டிக்கு 10 பேர்னா கூட அதுவே பார்த்திங்கன்னா 20 × 10 எவ்வளோங்காச்சு, அவ்வளோ அதுலேயே ஒரு 250 300 வேக்கன்சி கிட்டே வந்துடும். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் 5000 to 6000 வேக்கன்சி வரும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் இது 3 60 நாளைக்கு நடக்குதுன்னு வச்சா கூட மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதம் கன்ஃபார்மாக வந்துடும். சரிங்களா? எலெக்ஷன் வரும்போது எதுவும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு இதுக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி பாடி. சரிங்களா? அட்டானமஸ் பாடி. அவங்க எப்போ வேணாலும் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் குரூப் 1 குரூப் 2 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கு டிசம்பர் மாதம் தான் நம்ம வந்து மெயின்ஸ் எழுத போகிறாங்க. சரிங்களா? மெயின்ஸ் எழுதி அதுக்கு 3 months கழித்து தான் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 months கழித்து தான் இன்டர்வியூ வரும். சரிங்களா? ஸோ குரூப் 1க்கு அடுத்து வரது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் ஜூலையில் தான் வந்து நோட்டிஃபிகேஷனே வரும். குரூப் 4க்கு மார்ச் இல்லை ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஜூன் இல்லை ஜூலையில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நமக்கு குரூப் 4 முடிஞ்சிடும். சரிங்களா? ஜூன் இல்லை ஜூலையில் குரூப் 4 எக்ஸாமே முடிஞ்சிடும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நம்ம மெயின்ஸுக்கு, ப்ரிலிம்ஸுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மெயின்ஸுக்கு கால்ஃபர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி குரூப் 2க்கு இன்டர்வியூ நடத்திட்டு குரூப் 2Aக்கு முடிக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வந்துடும். அதுக்கப்புறமா தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ அது வந்து அடுத்த யார் ரூல் பண்ண போகிறாங்க, இது ஆட்சிக்கு வர போகிறாங்களோ அவங்க தான் குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் குரூப் 4 இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வரதுனால கன்ஃபார்மாக இப்போ இருக்க ஆளுங்கட்சியில் சரிங்களா நிறைய வேக்கன்சி காட்டணுங்கிறக்காகவாவது கன்ஃபார்மாக ஒரு 6000 வேக்கன்சிக்கு மேலே காட்டுவாங்க. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜூன் இல்லை ஜூலையில் வருதுன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 7 months இருக்கும். சரிங்களா? மொத்தமாக நம்மளோட சிலபஸ்ஸு 7 டாப்பிக்கும் ஒரு மாதம் படிச்சிங்கன்னா கூட டோட்டல் சிலபஸையும் முடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி போன குரூப் 4க்கு படித்தேன், 140 மார்க்குக்கு எழுதியிருக்கேன், 140 மார்க் எனக்கு வந்துச்சு. அதனால் இந்த குரூப் 4க்கு நான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, சுமாராக படித்தா போதும், போன குரூப் 4ல் விட்டதை மட்டும் இப்போ படித்தா போதும்னு மட்டும் தயவு செஞ்சு விட்றாதீங்க. இன்னும் உங்களுக்கு 7 மாதம் டைம் இருக்குது. சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் இந்த குரூப் 4ல் வராது அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையோ, வருங்கிற நம்பிக்கை இல்லையோ, அவங்க எல்லாருமே அடுத்த குரூப் 4 ஜூன் இல்லை ஜூலையில் நடக்கும். அதுக்கு இப்போலேருந்தே ரெடி ஆகிக்கோங்க. சரிங்களா? இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 7 months டைம் இருக்குது. பொறுமையாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் படித்து முடிச்சுட்டு செகண்டு ஒரு ரிவிஷனு, அதுக்கடுத்து ஒரு ரிவிஷனு, இன்பிட்வீனில் எப்படி பார்த்தாலும் நீங்களே டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் பேட்ச் நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது. சரிங்களா? அதனால் அடுத்த டைம் வந்து வேக்கன்சி கம்மியாக தான் வருமா வராதா, எலெக்ஷன் இருக்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா
கன்ஃபார்மாக நீங்கள் குரூப் 4 பரீட்சை எழுத முடியாது. எலெக்ஷன் அது பாட்டுக்கு நடக்கும். டிஎன்பிஎஸ்சி இது பாட்டுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு தான் இருப்பாங்க. எப்படியும் நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கு இது வரத்தான் போகுது. சரிங்களா, ஆனுவல் பிளானர் வரத்தான் போகுது. நான் சொன்ன மாதிரி தான் வரும். ஆனுவல் பிளானரில் 4000 to 5000 வேக்கன்சி தருவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது எப்படியும் ஒரு 1000 வேக்கன்சி தருவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக ஒரு 1000 வேக்கன்சி வந்தவங்க நாங்கள் நிறைய காட்டணுங்கிறக்கோசரம். சரிங்களா, அதுக்காக அவங்க ஒரு 1000 வேக்கன்சியை கவுன்சிலிங் அப்போ கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் 5000 அண்ட் அபவ் வேக்கன்சி இருக்கும். சரிங்களா, இத்தனை வருஷம் நம்ம மிஸ் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.